படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படம் உங்களால செகண்ட் ஹாஃப் எல்லாமே கெஸ் பண்ண முடியும், என்னென்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியும். எந்தெந்த சீன் வருதோ அந்த சீன் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் இதான் வரும், இது இப்படிதான் பண்ண போறாங்க பாரு அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு இதுதான் எடுத்து வச்சு இந்த படத்துல வந்து சேத்தன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூட வருவாங்க. அந்த 4 பேரோட ஆக்டிங் தான் நல்லா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் சிஜிக்குள்ள எடுத்தது. அவங்க கொடுத்த ரியாக்ஷன் எல்லாமே உண்மையிலேயே ஒரு கடல்ல மாட்டிட்டு இருந்தா அப்படி இருக்குமோ அதை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரியாக்ஷன் வந்து ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் வந்ததுன்னா அதுல 50% தான் வந்ததுன்ற மாதிரி இருந்து அவங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த அளவுக்கு இது வரல. எக்ஸ்பெக்ட் பண்ண சீனு, எக்ஸ்பெக்ட் பண்ண கிராபிக்ஸ், ஹாரர் நம்மளுக்கு தெரியும், நம்ம இவ்வளவு படம் பார்த்திருக்கோம். ஹாரர் மூவி ஊர்பட்ட படம் வந்திருக்கு. அது எல்லாத்துலயுமே வந்த ஒரே சீனை தான் ரிப்பீட்டடா வச்சிருக்காங்க. அந்த பயமுறுத்தல் எல்லாம் சப்தம் மூவி வந்து அதுவுமே வந்து ஒரு ஹாரர் மூவி தான். அதுலயுமே ஒண்ணுமே விளங்கல. நேத்து தான் அந்த படத்தை வேற பாத்துட்டு வந்தேன். அதை பார்த்துட்டு இது கண்டினியூஸா வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு எந்த ஃபீலுமே தெரியல. ஒரு பேய் படம் பாக்குறோன்ற ஃபீலுமே இல்ல, ஒரு த்ரில்லர் மூவி பாக்குறன்ற ஃபீலும் இல்ல. அடுத்து இவங்க போறாங்க நிக்க போறான்றது கெஸ் பண்ற மாதிரி. ஜிவி பிரகாஷ்க்கு அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணல. அது வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர் டிசைன் பண்ணவே இல்லை. ஹீரோ ஆயிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த ஹீரோவை சுத்தி தான் கதை நகரம்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கா போட்டு வலுக்கட்டாயமா இவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கதையை நிறுத்துறாங்க. நடுவுல அழகா திவ்யா பாரதி கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்கும். அது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்டே எடுத்துட்டு வந்து கதையை சேர்த்தாங்களா, அது இன்னும் கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. அது திவ்யா பாரதி கிட்டே அந்த பிளாட் இருந்திருக்கலாம். அது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு போர்ஷனை வந்து அவங்களாலதான் எல்லாம் சரி பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணாங்க. அதை அப்படியே வச்சிருக்கலாம். மாத்தினது நல்ல தப்பா போகும். படத்தோட மைனஸ் ஜிவி தான் பிரதர். அவருக்கு இந்த ஆக்டிங் செட் ஆகல பிரதர். அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, டான் மாதிரி படத்தெல்லாம் அவரு கொடுத்தா நல்லா இருக்கும் பிரதர். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எடுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த ரவுடியா பண்றது, இந்த ஹீரோவா பண்றது, அந்த லோக்கல் ஹீரோவா பண்றது, இதெல்லாம் வந்து அவருக்கு செட் ஆகல. லோக்கல் பாட்டே அவருக்கு செட் ஆகல. அதுக்கான உடல்வாகம் அவருக்கு அந்த மாதிரி ஃபேஸும் அவருக்கு கிடையாது. ஒரு சாக்லேட் பாய் மாதிரி கேரக்டர்னா அவர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இதுக்கு அது செட் ஆகாது. அவர் மியூசிக் சூப்பரா பண்ணியிருந்தது. மியூசிக்ல எந்த குறையுமே கிடையாது. சிஜியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் உண்மையா நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கோலிவுட் சினிமால இந்த மாதிரி ஒரு நியூ மூவி வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்க. எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா வந்து அந்த படகை எடுத்துட்டு அவங்க தைரியமா போவாங்க. இந்த மாதிரி ஒரு சாபக்கேடான கர்ஸான அது கடலு. ஸோ அதுல வந்து அவங்க துணிஞ்சு அந்த 5 பேரும் போவது எனக்கு பிடிச்ச சீன். அதுல ஒர்த்து தான் ப்ரோ. ஏன்னா நானே 2-3 சீன் பயந்துட்டேன். அண்ட் பிஜிஎம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட பிளஸ்னா வந்து எதுனா அதுல வந்து அவங்க தாத்தா வந்து கேட்பாரு இந்த மாதிரி வந்து கடல் தங்கத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அந்த டைம்ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அவர் எடுத்துப்பாரு அப்படின்ட்டு. பட் அவர் எடுக்கல. ஸோ அது உண்மையில நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிங்ஸ்டன் படம் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு வந்து ஓவரா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. த்ரில்லர் ஆரோக்கியம் வந்து சி ஃபேண்டசியை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு புது விதமா இருக்கு. நல்லா எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இந்த ஜானர்ல படம் நல்லா இருக்கு. ஹாரர் வந்து எப்படி சேலஞ்ச் ஓவர் கம் பண்றது அதை பத்தி எல்லாம் வந்து, ஆனா கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் புரியறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து நிறைய கான்செப்ட், நிறைய வில்லன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா கிட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஹாரருக்காக பார்க்கலாம். சி ஃபேண்டசி ஜானர் தானே இது. அந்த சி ஃபேண்டசி அந்த ஃப்ளோ ஒரு லேகா வருது, அது தெரியல. அந்த சி எல்லாம் பார்க்க சொல்ல, அந்த விஷுவல்ஸ் பார்க்க சொல்ல நம்மளுக்கு அந்த லேகா வருது தெரியல. அதான் சொல்ற, ஒரு ஹாரரை எப்படி லாஜிக்கா கையாண்டு இருக்காங்க. அதுதான் ஸ்டோரியில வந்து ஸ்ட்ராங். இப்ப எல்லாத்துக்கும் ஹாரர் வந்து லாஜிக் இல்லாம இருக்கும். லாஜிக் இல்லாம மூளையை கைட்டு வச்சாதான் சில படம் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா இந்த மூளையை கைட்டு வைக்காம லாஜிக்கோட பார்க்கலாம் இந்த படத்தை. கிங்ஸ்டன் தான் பார்த்தோம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி சார் வந்து நார்மலான ஸ்டோரிஸ்ல பார்த்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் மீன்ஸ் ஒரு நம்மளோட ஃபேமிலியில இணைஞ்ச ஒரு ஹீரோவா அவர் நம்மளால பார்க்க முடியும். நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும். நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருக்காங்க. சி ஃபேண்டசின்னும் போது எல்லாருக்குமே புதுசா இருக்கும். எனக்குமே புதுசு, உங்களுக்குமே புதுசு, நம்ம எல்லாருக்குமே நியூவா இருக்கணும். அது என்ன இருக்குன்றது பாக்குறதுக்காக நம்ம எல்லாம் ஒரு தடவை போய் பார்க்கணும். அதை பார்க்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ண தோணும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய புதுசா ட்ரை பண்றாங்க இல்லைங்களா, அவங்க மேல வரதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ண நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ படம் நல்லா இருக்கு. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்றத விட லைக் ஒரு சி ஹாரர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டா இருக்கு. அது சிஜில வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. லைக் ஒரு மாதிரி லாங்குவேஜ், இந்த இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து நான் பார்த்தது கிடையாது. லைக் அவ்வளவு நல்லா இருக்கு. லைக் காசுன்னு இருக்கிறவரை அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அவர் ஒரு ஓட் வாங்கணும், அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து கடலுக்குள்ள போயிட்டு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றதுதான் ஃபுல்லா. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு செமையா தான் இருந்தது. லேக் எதுவுமே ஃபீல் ஆகல. எல்லாமே லைக் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஜம்ப் ஸ்கேர் நிறைய இருந்தது. ரொம்ப டக்குன்னு பயப்படுற மாதிரி ஒரு 2-3 சீன் இருந்தது. மிச்சபடி வந்து ஓகே நைஸ் அப்படி நல்லா எடுத்திருக்காங்கன்ற ஒரு ஃபீல். ஒரு சீன் வந்து சீன் ஒன்னு இருக்கும், அதை காட்டும் போது லைக் செம்மையா இருந்தது. சிஜி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஜிவி சாருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. நல்ல டைட்டில் ட்ராக்ல இருந்து மியூசிக் எல்லாமே போரே அடிக்கல. எல்லா விஷயமும் ரொம்ப அருமையா இருந்தது சார். எனக்கு பிடிச்சிருந்து ப்ரோ. ஓரளவுக்கு தான் ஓகே. ஒரு ஓகேஷான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். நல்லா
இருந்தது. விஷுவலி கிராண்டியரா கொண்டு வரணும்ட்டு விஎஃப்எக்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் ஒர்க்கும் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா நம்மள படப்படன்னு அது வச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. ஆக்சுவலா சி ஃபேண்டசின்ற வரும்போது சி ஃபேண்டசி தான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதுதான் புதுசா இருந்தது. மற்றபடி இந்த ஹாரர் எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஃபீல் தான் வந்தது. அதுல உள்ள விஷயங்கள் மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ஒரு பழி வாங்குற கதை தான், பட் அதை கொஞ்சம் சி ஃபேண்டசியோட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, அவரோட இதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவி தான். இது வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம் டார்லிங், அதுக்கப்புறம் இப்பதான் பேய் படம். ஒரு டிஃப்ரெண்டான ஜர்னர் தான், அது ஃபேண்டசின்னு வரும்போது டிஃப்ரெண்டான ஜர்னர் தான், நல்லா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நார்மலா போயிட்டு இருக்கும் ப்ரோ. ஸ்டோரி பேஸ்லாம் எமோஷனலா கொண்டு வரதுக்கு அது கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா கடல்ல தான், அது கொஞ்சம் நம்மளுக்கு த்ரில்லரா தான் வச்சிருக்காங்க. லேக்ன்ற ஃபீல்லாம் பெருசா இல்ல, இங்க போர் எல்லாம் அடிக்கும். எல்லாருமே ஆக்டிங் வைஸ் நல்லாமே பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 கேரக்டர் தான், பட் அவங்கள பத்தி தான் கம்ப்ளீட்டா இருக்கும். அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நம்ப முடியாதுதான், பட் ஃபேண்டசின்னா ஒத்துக்கலாம். அதான் என்டர்டைன்மெண்ட் தான். நீங்க என்ன சொல்ல வருவீங்க? புக்கா படிக்க போறோம், பரவாயில்ல, என்ஜாய் பண்றோம், அவ்வளவு நல்லா இருக்கும்.